நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அண்ணா காலத்தில் இந்த இயக்கத்துக்கு பெரிய சரிவு இல்லை. 49 கட்சி பிரிந்தது. 62 சம்பத்தும் கண்ணதாசன் வெளியே போனார்கள். அதுதான் பிரிவு. ஆனால் கலைஞருக்கு பிரிவல்ல, துரோகங்கள் அதிகம். இந்த இயக்கத்தில் எம்ஜிஆர் பிரிந்தார். 9 மாவட்ட கழக செயலாளர்கள் போய்விட்டார்கள். மிகப்பெரிய மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் செயலாளர் போய்விட்டார். திருச்சி மாவட்ட செயலாளர் போய்விட்டார். மதுரை மாவட்ட செயலாளர் போய்விட்டார். நெல்லை மாவட்ட செயலாளர் போய்விட்டார். கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் போய்விட்டார். கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் போய்விட்டார். இப்படி பல மாவட்டங்கள், பெரிய பெரிய மாவட்டங்கள், 11 மாவட்ட கழக செயலாளர்கள் போனார்கள். கட்சி பிளந்து விட்டது என்றார்கள். எனவே இருக்கிற மாவட்ட கழகத்திலே என்னிடத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே திமுக எனக்கு சொந்தம், அண்ணா அறிவாலயம் எனக்கு சொந்தம், உதயசூரியன் எனக்கு சொந்தம் என்று கோபால்சாமி கொக்கரித்த நேரத்தில் கூட அடக்கமாக இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர், இந்த கொடியை காப்பாற்றினார், நம்முடைய பெயரை காப்பாற்றினார், திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றினார், அது இரண்டாவதை காப்பாற்றினார். அதற்கு பிறகு கூட பல தோல்விகள். அவருடைய காலத்திலே தான் மிசா கொடுமை வந்தது. 500க்கு மேற்பட்டவர்கள் மிசா கைதிகள், 5000க்கு மேற்பட்டவர்கள் கைதிகளானார்கள். திமுக என்று சொன்னால் உடனே ஜெயிலில் போடு என்கிறவர்கள். கரும்பு சிவப்பு கட்டி கொண்டிருக்கிறானா என்று போலீஸ்காரன் விளக்கெண்ணை விட்டு பார்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கலைஞரிடத்தில் யார் மறுநாள் இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இன்றைக்கு ஒரு பக்கத்தில் இருந்தால் மறுநாள் அவருக்கு கைது. ஆனால் அவரையும் துடிந்து தன்னந்தனியாக ஒரே ஒரு ஆள் ஜனநாயகத்தை காப்போம் என்று ஒரு நோட்டீஸ் எழுதி அதை கையிலே அச்சடித்து கையிலே எழுதி கொண்டு ஒரு கொடியை மட்டும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கிற அண்ணா மேம்பாலத்தில் இருந்து நடந்தே பஸ்ஸிலே போகிற மறுநடத்திலே கொடுத்து கொண்டு போகிற பொழுது அதோ போகிறார் கருணாநிதி, அதோ போகிறார் கருணாநிதி என்று சம்பித்து நின்ற பொழுது அண்ணா சிலையருக்கு அவரை போலீஸ்காரன் கைது செய்து கொண்டு போய் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வைத்தார். அந்த ஐயா நெஞ்சத்தோடு கட்சியை அன்றைக்கு காப்பாற்றினார். எந்த இந்திரா காந்தி எங்களை கொண்டு போய் சிறையிலே ஓராண்டு காலம் அடைத்தாரோ அதே இந்திரா காந்தி அதே மெரினா கடற்கரை மணலில் நிறுத்தி நான் என் செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்ல வைத்த பெருமை கலைஞருக்கு. என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். கருணாநிதி, நீதான் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று அவரை கூப்பிட்டவரும் கலைஞர் தான். மறுபடியும் இந்திராவை ஆட்சி அமைத்தவரும் கலைஞர் அவர்கள் தான். அதற்கு பிறகு சர்க்காரியா கமிஷன் போட்டார்கள். இவையெல்லாம் தாங்கினார்கள். எம்ஜிஆர் இருந்த பொழுது 13 ஆண்டு காலம் எதிர்கட்சியிலே அமர்ந்திருந்தோம். பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு சக்கரத்தி சண்டையிலே ஜெயலலிதா வந்தார். அதற்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் சில இடங்களை தோல்வி வெற்றி இருந்தோம். ஆனால் எல்லாவற்றையும் தாங்கினால் கூட இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பா வைத்திருப்பதிலே கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான். அவர் உடன்பிறப்பே என்று சொன்னால் இந்த கோடிக்கணக்கான மக்கள் அவர் குரலுக்கு செவித்தாய்த்தார்கள். அந்த மாபெரும் இயக்க தலைவர், அந்த சிங்கம், அந்த அடலேறு, அந்த ஆற்றல் மிக்க வரவர், அந்த தலைவர் இன்றைக்கு நம்மிடையே வேகமாக பணியாற்ற முடியவில்லை. 94 வயதுகள், சில உடல்நல குறைவு. ஆனால் இன்றைக்கு கூட அவர் முதலில் அவர் உடலில் ஏற்பட்ட கொப்பளங்கள் அவிழ்ந்து போய் அவையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஆறி போய்விட்டது. பிசிக்கலி இஸ் ஃபிட். இன்றைக்கு நம் உடல் போல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 வேளை இன்றைக்கு குடிக்கிறார், 2 வேளை ட்ரெஸ் மாத்துகிறார். ஒரே ஒரு வித்தியாசம், ஒரு நாளைக்கு 2 தரம் ஷேவ் பண்ணுவார்,
இப்பொழுது ஒரு தரம் தான் பண்ணுகிறார். நான் நேற்று கூட சொன்னேன், சரி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு அடி அடிக்கலாமா என்று கேட்டேன். சிரித்து கொண்டார். இங்கே ஒரு குழாய் போட்டு அவருக்கு உணவு சேர்த்துக்கிற சளி எடுக்கிற காரணத்தால் பேச முடியவில்லை. ஆனால் என்னுடைய தலைவரை அந்த கோணத்திலே என்னாலே பார்க்க முடியவில்லை. 55 ஆண்டு காலம் எனக்கு அவருடைய பாத நிழலை தவிர வேறு நிழலை நான் பார்த்ததில்லை. என்னை தாய்க்கு மேலாக வளர்த்தவர், தந்தைக்கு மேலாக நேசித்தவர். 62 இன்னும் சொல்ல போனால் என்னை கேவி குப்பை என் ஊரில் எம்ஜிஆர் தான் கலைஞருக்கு என்னை முதலில் அறிமுகம் செய்து வைத்தவர். ஆனால் கலைஞர் அவர்கள் நீ எந்த ஊர் என்ன சமாச்சாரம் என்று என்னை கேட்கவில்லை. என்னை அவர்தான் நிற்க வைத்தார், எம்எல்ஏ ஆக்கினார், 15 வருடம் மந்திரி ஆக்கினார். இந்த இயக்கத்தில் எல்லாம் செய்து கொடுத்தவர். என் தெய்வம், என் ஊடு, உயிர் அத்தனையும். ஆனால் 10 நிமிடம் எனக்கு அவர் முன்னால் நிற்க முடியவில்லை. நேற்று கூட போனேன். ஆச்சரியமாக பார்த்தால் எங்கே காணவில்லை என்று சொன்னார். எனக்கு வைரஸ் ஃபீவர், அதனாலே நான் இங்கே 10 நாளாக வரவில்லை என்று சொல்லிவிட்டு வெளியிலே வந்து விட்டேன். ஆனால் எனக்கு இருக்கிற தைரியம், ஒரு நம்பிக்கை, நம்முடைய தலைவர் இன்னும் சில மாதத்திலே பேசுவார். மறுபடியும் என் உடலையே என் உயிரினும் மேலான என் உடன்பிறப்பை என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று